வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்றது 1955 அப்படின்ற இயரில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் குடியுரிமை சட்டம் 1955 அப்படின்னு தான் சொல்லுவோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எப்படியெல்லாம் குடியுரிமையை பெறுறது, எப்படிலாம் குடியுரிமையை இழக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமையை பெறுறதுக்கு ஒரு 5 வழிகளும், குடியுரிமையை இழக்கிறதுக்கு ஒரு 3 வழிகளும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ப்ரீவியஸாக இருந்த வீடியோஸில் சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும். அது வந்துட்டு எந்த டைமில் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பீரியடில் இந்திய குடிமக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில கண்டிஷன்ஸ் சொன்னாங்க. அந்த கண்டிஷன்ஸ் தான் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிகல்ஸில் வேறு என்ன சொன்னாங்கன்னா, சிட்டிசன்ஷிப் சம்மந்தமாக எந்த ரூல் எடுத்தாலோ இல்லை வந்துட்டு அமெண்ட்மெண்ட் செஞ்சாலோ பவர் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்மளோட இந்திய பாராளுமன்றத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாராளுமன்றம் தான் சிட்டிசன்ஷிப்பை ஒரு 9 முறை திருத்திருக்கு. அந்த இயர்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதையும் நாடாளுமன்றம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பிறப்பின் அடிப்படையில் இருந்தால் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த மாதிரி குடியுரிமையை பெறுறதுக்கான வழிகள் என்ன இருந்துச்சு, அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி குடியுரிமையை இழக்கிறப்ப என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா குடியுரிமை இழந்துருவோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பை பர்த், பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமையை நம்ம பெற முடியும். இதுதான் முதல் வழி. சரியா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, 26 ஜனவரி 1950 அந்த பீரியட்லேருந்து 1 ஜூலை 1987 வரைக்கும் இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தா, யாராவது டூரிஸ்ட்டாக நம்ம சைடு வந்தால் அவங்களுக்கு சப்போஸ் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்ததுனால அதுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்து ஆகணும் இல்லையா, நம்ம சட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் பேரண்ட்ஸ் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அவங்க பேரண்ட்ஸ் எங்கே வேணாலும் சிட்டிசனாக இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் குழந்தை பிறந்துருச்சுனாலே அந்த குழந்தைக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இதை திருத்துறது எப்போ அப்படின்னு பார்த்தா, ஆஃப்டர் 1 ஜூலை 1987 திருத்துறாங்க. என்னவா திருத்துறாங்கன்னு பார்த்தா, எய்தர் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் பேரண்ட்ஸ் மஸ்ட் பி ஏ இந்தியன் சிட்டிசன். பிறக்குது இல்லையா குழந்தை, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸில் அவங்களோட மதரோ இல்லை ஃபாதரோ யாராச்சும் ஒருத்தவங்க என்ன பண்ணணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரலையான்னு கேட்டால் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, இல்லீகலாக ஒரு சில பேர் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகி இங்கே இருக்கிற பெண்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன் வாங்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இன்னொரு டைம் இதை அமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? எப்போ அமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா, 3 டிசம்பர் 2004. அது வரைக்கும் தான் முன்னாடி சொன்ன ஆக்ட் இருந்துச்சு. இந்த 3 டிசம்பர் 2004 அப்புறம் வேறு திருத்தம் வந்துருச்சு. என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தா, போத் ஆர் இந்தியன் சிட்டிசன். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸு, மதர் அண்ட் ஃபாதர் 2 பேருமே இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு போட்டாங்க. அப்படி இல்லைன்னா another not to be a illegal migrant, இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சவங்களா இருக்கக்கூடாது. வெளியிலேருந்து வேறு கண்ட்ரிலேருந்து உள்ளே வந்திருந்தாலும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக குடியுரிமை வாங்கியிருக்கணும். இல்லீகலானவங்களா இருந்தால் கிடையாது குழந்தைக்கு குடியுரிமை அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. எப்போ? 3 டிசம்பர் 2004. அதுதான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி தான் பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை கிடைக்கும், அவங்களோட பேரண்ட்ஸ் 2 பேருமே இந்திய குடிமக்களாக இருக்கணும். இல்லைனா இல்லீகலாக மைக்ரண்ட்டாக ஆகியிருக்கக்கூடாது அப்படின்ற சட்டம் தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. சரியா? இதுதான் பிறப்பின் அடிப்படையில். நெக்ஸ்ட்டு மரபின் அடிப்படையில் பை டிசென்ட். பிறப்புக்கும் மரபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, பிறப்புன்றது இங்கே பிறந்தவங்களுக்கு, டிசென்ட் அப்படின்றது மரபுன்றது நாட் பார்ன் ஹியர், இங்கே பிறக்கலை, அப்போ வேறு எங்கேயோ பிறந்திருப்பாங்க.
வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் பிறந்திருப்பாங்க. முன்னாடி சொன்ன கேஸ் மாதிரி தான். இந்தியன் பீப்புள்ஸ் வந்து டூரிஸ்ட்டாக வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போகும்போது அவங்களுக்கு அங்கே குழந்த பிறந்துடுது அப்படின்னா அந்த குழந்தை இந்தியன் சிட்டிசன் கிடையாதா? பர்த்தின் அடிப்படையில் கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டா அதுக்கு தான் இந்த மரபு அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அப்போ 26 ஜனவரி 1950லேருந்து 10 டிசம்பர் 1992 வரைக்கும் என்னவாக இருந்துச்சு? யாருக்கெல்லாம் வந்துட்டு மரபு அடிப்படையில் குடியுரிமை கொடுத்தாங்கன்னா, ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கும் இந்திய குடியுரிமை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி சொன்னதுனால அப்போ மதர் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் கிடையாதா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, 10 டிசம்பர் 1992லேருந்து ஒரு அமெண்ட் பண்ணாங்க. என்ன அமெண்ட் பண்ணாங்கன்னா, எய்தர் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் பேரண்ட்ஸ் மஸ்ட் பி அன் இந்தியன் சிட்டிசன். அந்த குழந்தையோட தாயோ இல்லை தந்தையோ 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே என்ன பண்ணிடுவோம், குடியுரிமை கொடுத்துருவோம் மரபின் அடிப்படையில்னு சொன்னாங்க. ஏற்கனவே என்ன பார்த்தோம், பர்த்லேயும் அதே மாதிரி சொல்லியிருந்ததுனால என்ன பிரச்சனை வந்துச்சு, இல்லீகல் மைக்ரண்ட் வந்து உள்ளே வரத்துக்கு சான்சஸ் இருந்துச்சு இல்லையா? அதனால என்ன பண்ணாங்கன்னா, அங்கே பர்த்துக்கு அமெண்ட் பண்ணுறப்பயே இதையும் சேர்த்து அமெண்ட் பண்ணிட்டாங்க. அதே டேட்டில் 3 டிசம்பர் 2004 என்ன அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, எய்தர் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் பேரண்ட்ஸ் மஸ்ட் பி அன் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு இருந்ததை மாற்றினாங்க. என்னன்னு மாற்றினாங்க, நோ சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் டிசன்ட். மரபின் அடிப்படையில் யாருக்குமே குடியுரிமை கிடையாது. குழந்தை போய் நீங்கள் வெளியில் வேறு கண்ட்ரியில் பிறந்தாலும் நீங்கள் அதுக்கு எப்படி தான் வந்துட்டு குடியுரிமை வாங்கணும், பை ரிஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் தான் நீங்கள் குடியுரிமை வாங்கணும். அதனால் 2004லேருந்து இப்போ வரைக்கும் மரபின் அடிப்படையில் குடியுரிமைன்றது கிடையாது. எல்லோரும் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு, பை ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின். யாராச்சும் ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆர்ஜின் வந்து இந்தியாவாக இருக்கும். எப்படி சொல்கிறோம் ஆர்ஜின் இந்தியான்ட்டு, முன்னாடி அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோ அவங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, இல்லை அவங்களோட அப்பாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட வம்சாவளிகள் வந்துட்டு இந்தியாவில் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ அவங்க யார், அந்த பர்சன் இந்திய வம்சாவளியாக இருப்பாங்க. இந்திய வம்சாவளியாக இருக்கிறவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணலாம், குடியுரிமையை வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் குடியுரிமையை ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிறதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, 7 இயர்ஸ் ரிசைடிங் இன் இந்தியா அண்ட் தென் ரிஜிஸ்டர். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னாலும் என்ன பண்ணணும், 7 வருஷம் இந்தியாவில் வந்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ண முடியும். 7 வருஷம் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருந்தால் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு இந்த குடியுரிமையை தராங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம அப்ளை பண்ணி என்ன பண்ணணும், குடியுரிமையை வாங்கிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸ்பவுஸ் மேரீட் இந்தியன் சிட்டிசன். இப்போ யாராச்சும் ஒரு பொண்ணு இங்கே இருக்காங்க, வெளியிலேருந்துட்டு வேறு கண்ட்ரிலேருந்து ஒரு பாய் வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் உண்டு பை ரிஜிஸ்டர் அடிப்படையில். அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பையனை வெளிநாட்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் என்ன தான் பண்ணணும், 7 இயர்ஸ் வந்து இந்தியாவில் ரிசைடிங் பண்ணணும், இங்கே வந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் அப்படின்றதையே பண்ணணும். ஓகேவா? இப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப மைனர் சைல்டு இருக்காங்கள்ல, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போஸ் 18 இயர்ஸுக்கு கீழே குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக குடியுரிமை கிடைச்சிடும். எப்படின்னு பார்த்தா, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன் இருந்தால் அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன் கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சொன்னோம் இல்லையா, அதன் அடிப்படையில் வந்துடும். ஆனால் இது மைனர் சைல்டாக இருந்தால் மட்டும்தான், 18 வயசுக்கு கீழே அந்த குழந்தைக்கு வயசு இருந்தால் மட்டும்தான் இது அப்ளிகபிள். சப்போஸ் 18 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்குன்னு தனியாக தான் ரிஜிஸ்டர் பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கணும். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸு. நெக்ஸ்ட்டு, பை நேச்சுரலைசேஷன் படி எப்படி வாங்கிறது அப்படின்னு பார்த்தா, சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி, வேறு ஒரு கண்ட்ரியில் சிட்டிசனாக இருக்கக்கூடியவங்க,
சிட்டிசனாக வேறு கண்ட்ரியில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கு வரணும், நம்ம கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு உண்டு. ஆனால் எப்படி தான் வரணும் அப்படின்னு பார்த்தா, அந்த கண்ட்ரி ஏற்கனவே ஒரு கண்ட்ரியில் சிட்டிசனாக இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட குடியுரிமையை துறந்தாதான் அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய குடியுரிமை கொடுப்போம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா, மதர் தெரசா, நெல்சன் மண்டேலா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இவங்களாம் எப்படி இருப்பாங்க இந்த பர்சன் அப்படிலாம் பார்த்திங்கன்னா, கலை, இலக்கியம், வரலாறு, தத்துவம், அறிவியல், அப்புறம் உலக அமைதி, இதிலெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நாலேஜபிளாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு தான் இந்த மாதிரி நேச்சுரலைசேஷன் அடிப்படையில் குடியுரிமை கொடுப்போம். வேறு யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா, 8th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய அந்த 22 மொழிகள், லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சிருந்தாங்க, அதில் ஏதாச்சும் மொழிகளில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணலாம், நேச்சுரலைசேஷன் அடிப்படையில் குடியுரிமையை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு, பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 12 months என்ன பண்ணணும், அவங்க இந்தியாவில் இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களாம் என்ன பண்ணணும், 7 years வந்து இந்தியாவில் இருந்துட்டு அப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? இவங்க என்ன பண்ணணும்னா 1 year இந்தியாவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமும் 14 yearsல 11 years வந்து இந்தியாவிலே அவங்க வாழ்ந்துருக்கணும். ஓகேவா? அப்போ தான் அவங்களுக்கு அந்த குடியுரிமை கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, அந்த இன்னொரு நாட்டில் அவங்க சிட்டிசனாக இருப்பாங்க இல்லையா, அந்த நாட்டோடைய குடியுரிமையை அவங்க துறந்துருக்கணும். அவங்க துறந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற குடியுரிமை அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நேச்சுரலைசேஷன் அடிப்படையில் குடியுரிமை கிடைக்கிறதுக்கான கண்டிஷன்ஸு. நெக்ஸ்ட்டு, பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இது எப்படி அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வந்துட்டு அவங்களோட ஒரு சின்ன ஏரியாவை, ஒரு பிளேஸை நம்ம இந்தியா கூட இணைச்சிக்குங்க அப்படின்னு அவங்களே தராங்க அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியா கூட அந்த பிளேஸ் இணைஞ்சிரும். அப்படி இணையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்ன பண்ணிடுவோம், நம்ம இந்திய குடியுரிமை கொடுத்துருவோம். அந்த மாதிரி இது வரைக்கும் கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்கோம். கோவா பிளேஸ் இருக்குல்ல, ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் கிடையாது. 12th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் அதை வந்து இந்தியாவுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம். அப்போ சட்டத்தை திருத்திட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்திய குடியுரிமை கொடுத்தோம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் படி பார்த்தோம் இல்லையா, அதிலெல்லாம் இதை பற்றி பார்த்துருக்கோம் நிறையவே. நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 அதில் என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்தியா கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாச்சு. சிட்டிசன்ஷிப் ஆர்டர் அப்படின்னு ஒன்று போட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ பார்த்தோம் இல்லையா, பர்த்து, டிசன்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, இந்த 5மே குடியுரிமையை பெறுறதுக்கான வழிகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். குடியுரிமை இழக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள். இழந்துருவோம், இதெல்லாம் பண்ணுனா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த குடியுரிமை இழந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன? ரெனன்ஷியேஷன்னா என்னது, வாலண்டியர்லி ரெனன்ஷியேட் பை ரெஜிஸ்டர். என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த இந்திய நாட்டுடைய குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வாலண்டியராக போய் என்ன பண்ணிடலாம், எழுதி கொடுத்துடலாம். ஓகேவா? அதையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம எப்படி குடியுரிமை வேணும்னு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதே மாதிரியே குடியுரிமை வேணாம், நான் வேறு நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, அங்கே போய் குடியுரிமை வாங்க போகிறேன் அப்படின்னா நம்ம நாட்டோட குடியுரிமை திறக்கணும் இல்லையா, அதுக்கு போய் வாலண்டியராக ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நமக்கு மைனர் சைல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 18 yearsக்கு கீழே குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சிட்டிசன்ஷிப்பும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரிஜிஸ்டர் பண்ணும்போது மைனர் சைல்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் குடியுரிமை கிடச்சிரும்னு பார்த்தோம். அது எதுக்கு, குடியுரிமை பெறுறதுக்கான வழிகளில் பார்த்தோம். இது குடியுரிமை இழக்கிறோம் இல்லையா, அதுலேயும் வாலண்டியராக நீங்கள் போயிட்டு வேணான்னு எழுதி கொடுக்குறீங்க. எழுதி கொடுக்குறவங்களுக்கு 18 வயசுக்கு கீழே குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட இந்திய குடியுரிமையும் பறிக்கப்படும், உங்களோட இந்திய குடியுரிமையும் பறிக்கப்படும். சரியா? நெக்ஸ்ட்டு, இஃப் வார் இஸ் கோயிங் ஆன், ரிஜிஸ்ட்ரேஷன் வித்ஹோல்டு.
எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி போய் எழுதி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வார் எதுவும் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் போயிட்டு நாங்கள் குடியுரிமை வேணாம், நான் வேறு நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணவே முடியாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அது எலிஜிபிள் ஆகாது. அப்படி வித்ஹோல்டில் கேன்சல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு எப்படி குடியுரிமை இழக்கலான்னு பார்த்தா டெர்மினேஷன், தானாகவே அது முடிவுக்கு வர்றது. ஓகேவா? இஃப் எ சிட்டிசன் அக்வயர்ஸ் அனதர் கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் வாலண்டியர்லி. இப்போ நம்ம ஒரு சிட்டிசன் இந்தியாவில் இருந்துட்டு சிட்டிசனாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வாலண்டியராக போய் இந்த சிட்டிசன்ஷிப் வேணான்னு எழுதி கொடுக்காமலே அப்படியே சொல்லாமல் சைலண்ட்டாக போய் வேறு கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு கட் ஆகிடும். ஓகேவா? தானாகவே கட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெப்ரிவேஷன் அப்படின்னா எப்படியெல்லாம் குடியுரிமை பறிக்கப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அன்லாஃபுல் ட்ரேட் வித் எனிமி கண்ட்ரீஸ் அட் எ டைம் ஆஃப் வார். இப்போ வார் நடந்துட்டுருக்கு நம்மளோட எனிமி கண்ட்ரீஸ் கூட. அப்போ நம்ம அந்த எனிமி கண்ட்ரீஸில் போய் இல்லீகலாக போயிட்டு அவங்கள்ட்ட ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், அதில் கான்டாக்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட குடியுரிமையை அவங்களே கட் பண்ணிடுவாங்க, பறிச்சிடுவாங்க. ஓகேவா? இது சட்டத்துக்கு புறம்பான செயல். சரியா? வார் நடக்கும்போது, போர் நடக்கும்போது எனிமி கண்ட்ரி கூட, எதிரி நாட்டோட நம்ம வணிக தொடர்பில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ராடலண்ட்லி அப்டைன்டு சிட்டிசன்ஷிப். ஃப்ராடலண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதையும் பறிச்சிடுவாங்க. டிஸ்லாயல்ட்டி டு கான்ஸ்டியூஷனுக்கு, சட்டத்துக்கு புறம்பாக என்ன செயல் செஞ்சாலுமே உங்களோட சிட்டிசன்ஷிப், உங்களோட குடியுரிமை பறிக்கப்படும். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் அப்ளையிங் சிட்டிசன்ஷிப் 2 years by 5 years இம்ப்ரிசன்மெண்ட். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி யாராவது சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ண 5 வருஷம் எந்த ஒரு ஜெயில்லையும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படும். நெக்ஸ்ட்டு ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா மோர் தென் 7 years. இப்போ 7 வருஷம் இந்தியாவிலே இல்லாமல் வேறு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க. இதுதான் சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெறுறதுக்கான வழிகள் 5 பார்த்தாச்சு, இழக்கிறதுக்கான 5 வழிகளையும் பார்த்தாச்சு, 3 வழிகளையும் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், சிட்டிசன்ஷிப்லேயே வேறு என்னென்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.